இரவுல சிவன் நடனமாடுற ஒரு கோயில் பத்தி தெரியுமா? அந்த நேரத்தில் நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க காலி. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சூரியன் மறைஞ்ச பிறகு நடை சாத்திட்டு போயிருவாங்க. அப்படி நடைய சாத்தான பிறகு அந்த கோயில் முழுக்க அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை அப்படி பரவுமா, அதாவது ஓமுங்கிற ஒளி அப்படியே ஒலிக்க தொடங்குமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இசை வாத்தியங்களோட சத்தம் ஏகப்பட்டது வர ஆரம்பிக்குமா. அப்புறம் பேச்சு சத்தமும் ஏகப்பட்டது வருமா. கொஞ்சம் நேரம் போக போக அந்த இடத்துல யாரும் நடனம் ஆடுற மாதிரி, அதாவது சிவன் நடனம் ஆடுற சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குமா. நடனம் முடிஞ்ச பிறகு சிவனும் பார்வதியும் சந்திக்கிற ஒரு இடமா தான் இந்த கோவில் இருக்கு. அதனால தான் மனித உடல் அமைப்போட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மனித உடலிலும் அம்பலம் இருக்கு. இதுதான் அம்பலம்னு சொல்லுவாங்க. இதை சமஸ்கிருதத்துல இதய ஆகாயம்னு சொல்லுவாங்க. இங்க தான் மூச்சா சிவன் நடனம் ஆடுறாரு. இதுதான் ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவாங்க. கோபம் வரும்போது மூச்சு வேகமா வெளியே போகும். இதுதான் ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க. இந்த ரகசியத்தை சொல்லாம சொல்றது தான் சிதம்பரம் நடராஜர் சிலை. இந்த நடராஜர் சிலை பிரபஞ்சத்தின் வடிவமாக தான் இருக்கு. சிவனோட வலது கையிலிருந்து இடது கால் வரை இருக்கும் அமைப்பு பார்த்தீங்கன்னா பால்வழி கண்டத்தை குடிக்கிறது. அதாவது நடராஜர் இதயம் இருக்க இடம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட சூரிய குடும்பத்தை குறிக்குது. ஸோ அந்த சூரிய குடும்பத்தில் தான் நம்மளோட பூமி இருக்கு. இந்த பூமியில் இருக்க அந்த நடராஜர் கோவிலில் தான் இரவு நேரத்தில் சிவன் நடனம் ஆடிட்டு இருக்காரு நமக்காக. அவர் கோபம் ஆடும்போது ருத்ர தாண்டவமாக இருக்கும், அவர் சந்தோஷம் ஆடும்போது அது ஆனந்த தாண்டவமாக இருக்கும்.